வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். உலக அளவில் வேளாண் ரசாயன தொழில்துறையில் இந்தியா 3வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக திகழ்கிறது என்றும், உயர்தரமான பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரங்களை தயாரிப்பதன் மூலம் வேளாண் துறையில் சுயசார்பு என்ற இலக்கை அடைய முடியும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய பயிர் பாதுகாப்பு கூட்டமைப்பின் பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார். தென்கொரியாவின் பூசான் நகரில் நடைபெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவிற்கு இடையே கிராஃப்டன் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி திரு சங்கன் கிம்மை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சந்தித்து பேசினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், விளையாட்டு, அனிமேஷன், மின்னணு விளையாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையின் முதல் பகுதியை காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைமையிலான கூட்டணி வெளியிட்டுள்ளது. பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ், விகாஸ்ஷீல் இன்சான் கட்சி தலைவர் திரு முகேஷ் சகானி மற்றும் இடதுசாரி கட்சி தலைவர்கள் ஆகியோர் இணைந்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். புதுச்சேரியில் நாள் ஒன்றுக்கு 50 மெகா லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தின் அமலாக்கம் குறித்து முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடத்தினார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமைச் செயலர் திரு சரத் சௌகான் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு, நரம்பை, முள்ளோடை உள்ளிட்ட இடங்களில் ஏதாவது ஒன்றில் ஆலையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அகில இந்திய புலிகள் மதிப்பீட்டு பயிற்சியாளர்களுக்கு தென்மண்டல அளவிலான பயிற்சி நீலகிரி மாவட்டம் முதுமலையில் தொடங்கியது. இப்பயிற்சியில் வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவன நிபுணர்கள், வனச்சரகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.